நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் பெயரை பயன்படுத்தி நிதி மோசடிகள் இடம்பெற்று வருவதாகவும் அவ்வாறு பொய்கூறி வருபவர்களை நம்ப வேண்டாம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளர் காசிலிங்கம் கீதநாத் தெரிவித்துள்ளார். யாழ் மானிப்பாய் பொலிஸ் நிலையத்திற்கு விசாரணைக்கு சென்று வந்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு மானிப்பாய் போலீஸுக்கு வந்தாங்க. ஏன்னா எனக்கு எதிராக ஒரு முறைப்பாடு செய்யப்பட்டது. கடந்த காலங்களில் இவர் நாமல் ராஜபக்சன்ற பேரை சொல்லி எங்களோட கட்சின்ற பேரை சொல்லி கணக்காக்கள் வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக, இந்த காணி பிடிக்கிறது, கட்ட பஞ்சாயத்து செய்கிறது என்ற இதில் வந்து கணக்கு பேர் ஈடுபட்டிருக்குதா குற்றச்சாட்டு இருக்குது. அந்த பண்ணவேலா இல்லைன்னு தெரியாது. அதை பற்றி நாங்கள் எங்களோட கட்சி கூட நாங்கள் ஒவ்வொரு ஆக்கள்கிட்ட வீட்டை போய் நாங்கள் விசாரிக்கிறோம். நாங்கள் அப்படி வந்து எங்களுக்கு சொல்கிற ஆக்கள்கிட்ட போய் வீடுகளுக்கு போய் நான் விசாரிக்கிறேன். அப்படி ஒரு வீட்டுக்கு போன சம்மந்தமாக தான் எனக்கு ஒரு முறைப்பாடு வந்திருந்தது. அந்த முறைப்பாட்டு வந்து நான் பொறுப்பதிகாரியோட கழிச்சு அவருக்கு நான் முழு ஒத்துழைப்பு கொடுத்தேன். நான் என்ன காரணத்துக்காக போனான், அந்த மக்கள் எங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் சொன்னவே இருந்ததை நான் பொறுப்பாதிகாரி அவர்களுக்கும் நான் என்னுடைய வாக்குமூலத்தையும் வந்து போலீஸுக்கு வந்து நான் முழு ஒத்துழைப்பு கொடுத்து 6 மணி நேரமாக இவ்வளவு நேரம் இங்கே இருந்து இது கொடுத்துட்டேன். அது இல்லை பிரச்சனை. நாங்கள் வந்து எப்பயும் வந்து நீதிக்கு தலைவணங்குவோம். போலீஸ் அதிகாரிகள் எப்போ கூப்பிட்டா நாங்கள் அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பும் கொடுப்போம். அவர்கள் வந்து அவர்கள் கடமையை செய்கிறார்கள், நாங்கள் அதுக்கு முழு ஒத்துழைப்பும் கொடுப்போம். அது இல்லை பிரச்சனை. எங்களோட கட்சின்ற பேரை சொல்லி இந்த பிழையான விடயங்களில் ஈடுபடுறதில் வந்து எதிராக வந்து மக்கள் முறைப்பாடு பண்ணுங்க. போலீஸுக்கு போய் நீங்கள் முறைப்பாடு பண்ணுங்க. அப்படி வந்து உங்களுக்கு பயமாக இருந்தாலோ இதாக இருந்தால் எங்களை வந்து நீங்கள் தொடர்பு கொண்டுங்க. இனியும் வந்து என்ன இதுவரைக்கும் வந்து கட்சியில் பேரை சொல்லி கணக்காக்கள் ஒரு சிலர் தவறான இதில் வந்து ஈடுபட்டிருக்கலாம். அதில் வந்து நாங்கள் நிப்பாட்டோம். ஏன்னா நாங்கள் வந்து முழுநேர அரசியல் இனி வந்து யாழ்ப்பாணத்தில் தொடங்கி இருக்கிறோம். போன தேர்தலில் எங்களோட பின்னடைவுக்கு ஒரு காரணம் வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளாக இருக்கலாம். அந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை வந்து நாங்கள் களையணும். அதுவும் வந்து என்னுடைய பொறுப்பாக இருக்குது. அதனால தான் நான் அந்த மாதிரி விடயங்களை தான் தேடி போய் அந்த மக்களுக்கு அந்த தெளிவூட்டலை கொடுக்குறோம். இது நாமல் ராஜபக்சவோ எங்களோட கட்சியோ மற்றவர்களோ இந்த மாதிரி விடயங்களை வந்து ஈடுபட சொல்லி யாருக்கும் சொல்கிறது இல்லை. எங்களோட கட்சியில் இருக்கிறார்களோ கட்சியில் எங்களோட நாமல் ராஜபக்சோட படங்களை போட்டோ அவையோட படங்களை போட்டோ வந்து அவையில் நீங்கள் போய் காணி எப்படி இங்கோ கட்ட பஞ்சாயத்து பண்ணுங்கொண்டு யாருக்கும் சொல்கிறது இல்லை. அப்படி வந்து யாராவது செஞ்சால் நீங்கள் போலீஸில் போய் முறையிடுங்க. அப்படி வந்து போலீஸில் உங்களுக்கு முறைப்பாடு எடுக்காட்டிக்கு எங்களை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் அதுக்கான முழு உதவியை வந்து நாங்கள் செய்வோம். இது ஒரு முதல் கட்டம் மட்டும்தான். நான் வந்து இன்னும் கணக்கு முறைப்பாடுகள் இருக்குது. அவையோட வீடுகளுக்கு நான் போய் நான் கொழும்பில் ஒரு முறைப்பாடும் பண்ணுறதா இருக்கிறேன். நான் எங்களோட கட்சியின் வக்கீல்மாரோடு நான் கழிச்சிருக்கிறேன். அவையோட கழிச்சு நாங்கள் கொழும்புலையும் வந்து ஒரு முறைப்பாடு போடுறதா இருக்கிறோம். இப்படி வந்து கணக்கு முறைப்பாடுகள் இருக்குது. நாமல் ராஜபக்ச வெளிநாடு அனுப்புகிறார், நாமல் ராஜபக்ச தங்கம் இருக்குது, என்னையும் வந்து ரெண்டு பேர் கோல் பண்ணி கட்டிக்கணும், நாமல் ராஜபக்ச தங்கம் விற்கிறார், என்ன தங்கம் எடுக்கலாம் அன்னுக்கெல்லாம் கேட்கணும். அதெல்லாம் முழுதாக பொய்யான குற்றச்சாட்டுகள். அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளில் இருக்கிறார்கள நீங்கள் நம்ப வேணாம். அப்படிப்பட்ட ஏதாவது உங்கள்கிட்ட அப்படிப்பட்ட நிதி மோசடியில் ஈடுபடுறாங்களுக்கு வந்து நிதிகளை கொடுக்காதீங்க. நீங்கள் அப்படி கொடுத்தங்க அதிகமாக இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கான முழு உதவியிலையும் நாங்கள் செய்வோம். நன்றி. இல்லை, அப்படி முறைப்பாடு மட்டும்தான் வந்திருக்கு. அது வந்து போலீஸ்மார் தான் அதை விசாரிக்கணும். அது எங்களுக்கு தெரியாது என்னண்டு. ஸோ நாங்கள் வந்து போலீஸ் வேலை நாங்கள் செய்ய இயலாது. நாங்கள் வந்து குறிப்பிட்ட ஆக்களை வந்து நாங்கள் முறைப்பாடு செய்கிறதுக்கு தூண்டலாம். அவைகள்கிட்ட என்ன கொடுக்கல் வாங்கலும் எங்களுக்கு தெரியாது. அதை நாங்கள் சொல்கிறதும் பிள்ளை. ஒருவேளை வந்து எங்களோட கட்சிக்காரர் வந்து நிரபராதியாகவும் இருக்கலாம். அதை வந்து நாங்கள் இதண்டையலாம். ஆனால் நாங்கள் குறிப்பிட்ட ஆக்களை வந்து போலீஸுக்கு கொண்டு வந்து இருக்கிறோம். அவையல் வந்து நீதித்துறையோட பார்த்துக்கொள்ளட்டும். கூப்பிட்டது என்ன வந்து அந்த எங்களோட கட்சிக்காரர் தான் ஒரு முறைப்பாடு போட்டிருக்கிறார். நான் வந்து அவையோட வீட்டுக்கு போனது நான் சிஐடின்ற பேரில் வந்து போனான். ஸோ அதைத்தான் அவரும் வந்து அந்த வீட்டை போனாலும் வந்து
போலீஸ்லேயே சொல்லிட்டு போயிட்டா நான் சிஐடின்னு சொல்லல. நான் என்னோட கட்சியின் பேரை வச்சு கொண்டு தான் நான் போனேன். நான் வந்து சிஐடின்ற பேர் இருந்த போடணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியம் இல்லை. நான் யாருன்னு எல்லாருக்கும் இப்போ ஓரளவுக்கு தெரியும். அந்த முறைப்பாடு ஒன்று அவர் போட்டிருந்தவர். அதுக்காக நான் அது பிரச்சனை இல்லை. அதுக்கு நாங்கள் போலீஸுக்கான முழு ஒத்துழைப்பும் நாங்கள் கொடுத்து நான் என்னுடைய வாக்குமூலத்தையும் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். அப்படி உங்களை கட்சியை சேர்ந்த நடவடிக்கை நிச்சயமாக நாங்கள் வந்து ஆல்ரெடி இதுவரைக்கும் ஒரு ஆளை வந்து நான் கட்சியிலேருந்து விலக்கி இருக்கிறோம். குற்றம் விளைச்சவராக வந்து யாராவது இதன்பட்டால் உடனடியாக வந்து கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்புலேருந்து நாங்கள் தூக்குவோம். அதுக்கான முழு அதிகாரம் எனக்கு கட்சியில தரப்பட்டிருக்கு. அப்படி மோசடியில் ஈடுபடுறவங்களை வந்து எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்காம எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எங்களுக்கு வந்து அப்படி மோசடியில் ஈடுபட்டிருக்குன்னு தெரிஞ்ச உடனே வந்து அவரை வந்து நாங்கள் உடனடியாக கட்சியிலேருந்து நீக்கிறதுக்கான இதழ் செய்வோம். இனியும் வந்து எங்கட கட்சி போன முறை தேர்தலில் வந்து பின்னடைவுக்கு இதான் காரணம். மக்களை எங்கட கட்சின்னு எல்லாரும் இல்லை, ஒரு சிலர் வந்து போய் ஏமாத்தி இருக்கலாம், மோசடியில் ஈடுபட்டிருக்கலாம். அது வந்து யாராக இருந்தாலும், நானே போய் செஞ்சுருந்தாலும் போய் போலீஸில் முறைப்பாடு செய்யுங்க, செஞ்சு இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டுங்க. போலீஸ் வந்து உங்களோட நண்பர். போலீஸ் வந்து உங்களை வந்து யாரும் தண்டிக்க போகிறது இல்லை. நீங்கள் வந்து போலீஸில் ஒரு முறைப்பாடு கொடுத்தா பிறகு அவையில் போய் கூப்பிட்டு விசாரிக்கணும். எனக்கு எதிராக முறைப்பாடு வந்திருக்கு, எனக்கே வந்திருக்கணும். நான் வந்து அந்த ஒரு பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட வீட்டுக்கு போனது பிள்ளை என்று முறைப்பாடு தந்திருக்கணும். அதுக்காக போய் இப்போ போலீஸில் நான் அவைக்கு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். அதனால் மக்கள்கிட்ட நாங்கள் திரும்பி கேட்டுக்கொள்கிறது, கட்சியின் பேர்லையோ நாமல் ராஜபக்சன்ற பேர்லையோ என்ன ஒரு குற்றச்சாட்டோ இந்த பண மோசடியில் ஈடுபடுற நபர்களுக்கு எதிராக வந்து எங்களுக்கு அவைண்ட இதுகள் எங்களுக்கு தந்து உதவி செய்யுங்க. நாங்கள் வந்து போலீஸோட கழிச்சு நீதித்துறையோட கழிச்சு அவைகளுக்கான நடவடிக்கை நாங்கள் எடுப்போம்.